ஒருத்தன் சம்பாதிக்கிறதுனுடைய முதல் நோக்கம், நீ ஆபீஸ்ல வேலை செய்ய, சொந்தமா கடை வச்சிரு, என்னமா நீ மேனேஜர் ஆயிரு அல்லது கூலி ஆளாயிரு, முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அடித்து சொல்லுகிறேன், கோடி ரூபாய் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கோடீஸ்வரன் என்ன வாழ்க்கை வாழ்றான்னு அல்ல அந்த பிள்ளைக்கு தருவான். எழுதி வச்சுக்கோங்க. பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் சம்பாதிக்கிறது கூலி வேலையாக இருந்தாலும் யாரெல்லாம் யார்கிட்டையும் கையேந்த கூடாது, உன்கிட்ட மட்டும்தான். அதுக்கு தான் இந்த சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? என் மரணம் வரை நான் பெற்ற பிள்ளையிடத்தில் கூட எனக்கு இது வேணும் கேட்க கூடாது, நீ தண்டா போதும். சொல்லி பாருங்களேன், கடைசி நேர தண்ணி வரை உங்களுடைய வாயில் இறைவன் ஊட்டுவான். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நீங்க வச்சிருக்க காசுகளும் படிப்பையும் கொண்டு இந்த உலகத்துல வாழ முடியாது. அல்லாஹ் நாடணும். கோடி ரூபாய் இருக்கவன் கூட ஏதாவது ஒரு நோயில இழுத்து பட்டு செத்து போறான். அந்த பணம் பயன்படவே பயன்படாது, அந்த அறிவு பயன்படவே பயன்படாது. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவன் நாடும். எத்தனையோ பேரு ஏழையா இருப்பான், 4 குமர் இருக்கும், கட்டி கொடுத்துருவான். குவைத்துல ஆயில் கம்பெனில மேனேஜரா இருக்கேன், ஆனா இங்க பார்த்தா ஒரு வீடு கட்ட முடியலங்கிறான், என் பிள்ளைய படிக்க வச்சு ஒழுங்கா கட்டி கொடுக்க முடியலங்கிறான். வித்தியாசம் இருக்கு சார். எவனிடத்திலும் வாழ்க்கையில் கையேந்தி விடக்கூடாது. இறைவனே என்னுடைய மனதை நிரப்ப வேண்டும்.